வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் வந்துட்டு எழுத்தர் மற்றும் உதவியாளர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் சிம்கோ இங்கேருந்து வேக்கன்சிஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ரெண்டாவது உங்களோட பேர், அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரோட பேர், நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பதவி தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களோட பேர், அடுத்து பிறந்த தேதி, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வயது வரம்பில் தளர்வு கோருபவரா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் என்ன ஜென்டர் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து தந்தை மற்றும் கணவர் பாதுகாவலரோட பேர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து நிரந்தர முகவரி என்ன அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தற்காலிக முகவரி, தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, கல்வி தகுதி என்ன, பயிற்று மொழி, உங்களோட மொழி என்ன அப்படின்னு எழுதிருங்க. விண்ணப்பதாரரோட சொந்த நகரம், கிராமம் கொடுத்துருங்க. உங்களோட குடியுரிமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முன்னுரிமை கோருபவரா ஆம் எனில் தக்க சான்றிதழ் இணைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க. முன்னாள் படை வீரராக கேட்டிருக்காங்க. கலப்பு திருமணம் மற்றவை. அதுக்கப்புறம் ரிலீஜியன், நீங்கள் என்ன ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. இனம் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து இதில் கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு டிக்ளரேஷன், அதாவது டிக்ளரேஷன் சைன் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் சைன் உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் சுட் அப்ளிகேஷன் யா இதை வந்து பிளாக் லெட்டர்ஸில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 10th சர்டிஃபிகேட்டு, 12th, அடுத்து ஐடி முடிச்சிருந்தா ஐடி, அதுக்கப்புறம் யூஜி டிகிரி, டிப்ளமோ, பிஜி டிகிரி, அதர் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் சரி, அடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டில் ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோ 2, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, யூஆர், ஜென்டரு, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபாயும், அடுத்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 250 ரூபாயும் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸனை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ரெஃபர் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20/1/2025 அன்றைக்கி சாயங்காலம் 4:30 வரை டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா எந்தவித அறிவிப்புமின்றி விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சோசியல் மார்க்கெட் மேனேஜர், கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த 4 வித போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. சோசியல் மார்க்கெட்டிவ் மேனேஜரில் வந்து ஒரு 12 வேக்கன்சி. இதுக்கு வந்துட்டு நீங்கள் எனி டிகிரி, மினிமம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 22லேருந்து 36 வயசு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 7,700லேருந்து 28,200 வரை உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், இதில் வந்து 20 வேக்கன்சி. நீங்கள் எனி டிகிரி அப்படின்னா எனி டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். வயசை பொறுத்த வரைக்கும் 22லேருந்து 36 வயசு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 6,200லேருந்து 26,200 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிளர்க்கு, இந்த போஸ்ட்டுக்கு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th அப்படி இல்லைன்னா எனி டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு வந்து 21லேருந்து 30 வயசு வரை நீங்கள் இருக்கணும். இதுக்கு சேல்ரி வந்து 5,200லேருந்து 20,200 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 10th ஐடி 12th பாஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 30 வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 5,200லேருந்து 20,200 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு வந்துட்டு அந்த எஸ்எஸ்சி சிம்கோ சட்டம் அவங்களோட விதிமுறைன்னு சொல்லி
சில விதிமுறைகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக காரணங்களுக்காக இந்த அறிவிப்பை ரத்து செய்வதற்கோ நிறுத்தி வைப்பதற்கோ அப்படி இல்லை சிம்கோ கூட்டுறவு சங்கத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தேவைக்கேற்ப காலி பணியிடங்களை வந்து அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ வந்துட்டு கூட்டுறவு சங்கத்திற்கு வந்து உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 12/12/2025 அன்னைக்கு தான் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வந்து தனித்தனியாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, விண்ணப்ப படிவம் வெளியிடப்படும் நாள் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து படிவங்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த விண்ணப்பம் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 20/1/2026 மாலை 4:30 மணி வரை நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வலைதளத்தில் பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு கீழே வந்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்கோ கூட்டுறவு சங்கம் லிமிடெட் எண் 35 1வது மேற்கு குறுக்கு சாலை அரசு சட்டக்கல்லூரி அருகில் காந்தி நகர் வேலூர் 632006 தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த முகவரியில் நீங்கள் நேரடியாகவே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போய் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.